வணக்கம் நண்பர்களே. இத்தனை நாட்களாக மிகுந்த பரபரப்பையும் ஆவலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்கிய உலக சினிமாவில் ஒரு தமிழ் சினிமா இதுவரை எட்டாத உயரங்களை எல்லாம் தொட்டு பார்த்து விட்ட இந்த படத்தினுடைய முதல் காட்சி சம்பிரதாயமா இப்ப தொடங்கினாலும் ஏற்கனவே முக்கியமான சிலர் இந்த படத்தை அவங்க பார்த்துட்டாங்க. அதுல குறிப்பா ஒரு 3 பேர் இந்த சென்சாருக்காக இந்த படத்தை பார்த்த 3 பேர் படம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர ரெட் ஜெயிண்ட் அந்த நிறுவனத்தினுடைய அதிபருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவரு ரஜினிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. கூடவே இந்த படம் குறித்த தனது கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. நம்ம இந்த 4-5 பேர் படம் பார்த்தவர்களுடைய அந்த கருத்துக்களை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இது என்னுடைய கருத்தோ அல்லது படம் பார்த்து விட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்ததாக நீங்க இதை எடுத்துக்கூடாது. இது படம் பார்த்த அந்த சென்சார் குழு உறுப்பினர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருத்து. இவர்கள் யுனானிமஸா, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்ட கருத்தை சொன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா பார்த்த இந்த 4 பேருமே இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு. குறிப்பா இந்த படத்தினுடைய தூணாக நிற்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர்தான் இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக தோள்களை தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கிற கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அது குறிப்பா ஆக்ஷன் காட்சிகளில் ரஜினிகாந்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவு சிறப்பா பண்ணியிருக்காரு. ரஜினியினுடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த ஸ்டைலு, அதே போல ஆக்ஷன் காட்சிகளில் அவரது பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாம் எல்லோரையுமே திகைக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இடைவேளை அந்த பிரேக்கு, அதே போல கிளைமேக்ஸ் 20 நிமிட கிளைமேக்ஸ், இந்த 2 காட்சிகளும் ரசிகர்களை மெய்சிலிருக்க வைக்கும் அப்படிங்கிறது சென்சார் குழு அந்த உறுப்பினர்கள் பார்த்தது. அவங்க தங்கள் கருத்தை அவங்க ட்விட்டர்ல கூட பதிவிட்டு இருக்காங்க. இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் படம் பார்த்தவர் சூப்பர் ஸ்டாருக்கு தனது 50வது பொன்விழா ஆண்டுக்கான வாழ்த்து தெரிவிச்சதோட இந்த படத்தை ஒரு நாள் முன்பாகவே பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் பார்த்துட்டேன். மிகச்சிறப்பான ஒரு படமா வந்திருக்கு. நிச்சயமாக ரசிகர்கள் பெருமளவு இதை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாரு. அது எல்லோருக்குமே பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சிலர் வேண்டுமென்று இந்த படத்துக்கு நெகட்டிவ் போறப்போறன்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். அது குறிப்பா இந்த படம் சான்றிதழ் பெற்றிருக்கு அப்படிங்கிறத மையமா வச்சு பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த படம் குறித்து வருகிற அத்தனை செய்திகளும் பாசிட்டிவா இருந்தது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த படத்தை பார்த்த ஆத்தென்டிக்கான நபர்கள் அவங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்க்காம ஒரு படத்தை பத்தி விமர்சனம் சொல்லக்கூடிய ஆளும் அவர் அல்ல, இல்லையா? அதை நீங்க நம்புறீங்க இல்லையா? சோ அவரது வாழ்த்து பிளஸ் அந்த படம் குறித்து அவர் சொன்ன கருத்தை பார்க்கிற போது இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பினாமினல் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வெற்றியை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த படம் ரிவ்யூக்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி விழா வந்தது. அந்த செய்தியில படத்தை பத்தி எல்லாருமே பாசிட்டிவா எழுதியிருந்தாங்க, எதுவும் நெகட்டிவா குறிப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஸ்கிரீனிங் நடந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்கிரீனிங் நடக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான பத்திரிகைகள்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் நடந்தது. படத்தை பார்த்தாங்க. பார்த்த அந்த ட்விட்டர்ல இயங்கி கொண்டிருக்கிற சிலர் இந்த படம் மிகச்சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு சொன்னதா அவங்க செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த கூலி திரைப்படம் ரஜினியினுடைய பொன்விழா ஆண்டில் ஒரு மைல்கல்லாக அமைய போகுது. சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி ரஜினியினுடைய கிரீடத்தில் இது ஒரு வைரக்கல்லாக ஜொலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நான் படம் பார்க்கல. படம் பார்த்த இவர்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். அது அனைத்தும் பாசிட்டிவா இருக்கு. அதை சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் படத்தை 9 மணிக்கு பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சிகள் தான் நான் பார்க்க போறேன். இந்த படம் குறித்த எனது விமர்சனம்
அது முழுமையான விமர்சனத்தை வந்து இன்று 1 மணிக்கு மேல வந்து நம்ம இந்த தளத்திலேயே வந்து நான் பதிவேற்றுறேன். அது வரைக்கும் வந்து இந்த படம் குறித்த எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் அதை ரசிகர்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்றோம்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் எப்ப ஆரம்பிக்கும்னு சொன்னா இன்று, அதாவது இன்று 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம், அது ஒரு 6 மணிலிருந்து வர்ற தகவல்களை வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா வெளிநாடுகள்ல முதல் காட்சி 6 மணிக்கு முடியுது. இங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் காட்சி 8 மணிக்கு முடியுது. அந்த 8 மணியிலிருந்து வருகிற தகவல்கள், செய்திகள், அதாவது பக்கத்து மாநிலங்களிலிருந்து வர்றத நம்ம அதிகாரப்பூர்வமா பார்த்தவர்களுடைய கருத்தை வந்து எடுத்துக்கலாம். அப்ப தெரிஞ்சிடும் இந்த படத்துக்கு ரசிகர்களுடைய ஆதரவு, வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதைக்கு படம் பார்த்த யாருமே இந்த படத்தை பத்தி ஒரு பாயிண்ட் கூட வந்து குறைவா சொல்லல. நடித்த அத்தனை பேரையும் பாராட்டியிருக்காங்க. குறிப்பா அந்த ஒரு சென்சார் குழு உறுப்பினர் ஒருத்தர், அவருடைய பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படம் வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து காட்டியிருக்கு. அப்படி இவ்வளவு ஸ்டார்ஸை சேர்த்துக்கிட்டு எப்படி வந்து அவங்களுக்கு இந்த இயக்குனர் அவங்க கிட்ட வேலை வாங்கியிருக்காரு அல்லது அவங்களுடைய பாத்திரத்தை எப்படி வடிவமைச்சிருப்பார் அப்படின்ற ஒரு யோசனை இருந்துகிட்டே இந்த படம் பார்க்கும்போது, படம் முடியும் போது அந்த யோசனைக்கு வந்து இடம் இல்லாம போச்சு. அத்தனை பேரிடமும் கச்சிதமாக வந்து அவர் அத்தனை பேரையும் பயன்படுத்தி இருக்காரு. சரியாக அவர் வேலை வாங்கியிருக்காரு. அதனால வந்து லோகேஷ் கனகராஜுக்கு கூட அவர் 5 படங்கள் இயக்கியிருந்தாலும் 5 படங்களை விட பல மடங்கு பெஸ்ட் படமா இது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படத்தினுடைய கதையை பற்றி கூட வந்து சிலர் சொன்னாங்க. பட் அதை நம்ம இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கதை வந்து நீங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்காம போறதுதான் உங்களுக்கு நல்லது. இதுல வந்து சத்யராஜ் வந்து ஒரு முக்கியமான பாத்திரம். அதாவது ரஜினியுடைய மிக நெருங்கிய நண்பராக சத்யராஜ் நடிச்சிருக்காரு. சத்யராஜ் மகளாத்தான் வந்து ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் மற்றும் ரஜினியினுடைய நண்பர்களின் இன்னொருத்தர வர்றவர் தான் ஆமீர் கான் மற்றும் உபேந்திரா. இதெல்லாம் வந்து இந்த கதையின் பாத்திரங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது. டெரிபிக் வில்லன் அப்படின்னா அந்த டெரிபிக் வில்லனா வர்றது தான் வந்து நாகார்ஜுனா. இந்த சத்யராஜ் கேரக்டருக்கு என்ன ஆகுது, சத்யராஜ் மகளை எப்படி வந்து ரஜினி காப்பாத்துறாரு, அவர்களுக்கு ஆமீர் கான் எப்படி உதவுறாரு, இது நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த படத்தை பத்திய ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு வந்துடும். சோ நட்புக்கு முக்கியத்துவம் தருகிற தேவாவின் அந்த பாத்திரத்தை மையப்படுத்தி தான் இந்த படம் முழுமையாக வந்திருக்கு. அதனால வந்து ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படம் வாழ்நாள் முழுக்க கொண்டாடி கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையே பயன்படுத்தி சொல்றாங்க, ரஜினி ரசிகர்கள் வாழ்நாள் எல்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புன்றதை விட ஒரு பாசிட்டிவான வைபை நமக்குள்ள புகுத்துது இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ். அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்க போறோம். ரஜினியினுடைய மிகச்சிறந்த நடிப்பு, அதே போல அவருடைய அந்த ஸ்வாக் இருக்கு பாருங்க, எப்போதும் எல்லோரையும் கவரக்கூடிய அந்த ஸ்வாக், அதை முழுசா வந்து ரசிக்க போறோம் அப்படிங்கிற நினைப்போடு அந்த படத்துக்கு போங்க. நிச்சயமா உங்களை வந்து அந்த படம் ஏமாத்தாது அப்படின்னு நமக்கு தெரியுது இவங்க எல்லாம் சொல்றதை வச்சு. ஸோ பார்த்துக்கிட்டு வந்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட்ல போடுங்க. நான் பார்த்துட்டு வந்த பிறகு என்னுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவாக நான் பதிவு செய்யறேன். அதுக்கு முன்னே இந்த படம் செய்திருக்கிற சாதனைகளை வந்து நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஒட்டுமொத்தமா எப்படிப்பட்ட சாதனை பண்ணியிருக்குன்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு தமிழ் படம் 110 கோடிகள், அதாவது ரிலீஸுக்கு முன்பு, படம் திரையிடப்படுவதற்கு முன்பு ப்ரீ ரிலீஸ், அதாவது முன்பதிவு முறையில் மட்டுமே 110 கோடியை குவித்திருக்கிற முதல் தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற பெருமை இந்த படத்துக்கு இருக்கு. புக்மை ஷோல 2 மில்லியனுக்கும் அதிகமாக டிக்கெட் விற்ற படம் அப்படிங்கிற பெருமை இந்த படத்துக்கு இருக்கு. அதே போல அமெரிக்காவில் 2 மில்லியன்களுக்கு மேல, கிட்டத்தட்ட 3 மில்லியன்கள் வந்துருச்சு. காலையிலேயே 2.6 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையிலே போட்டாங்க. இன்றைக்கு அது 3 மில்லியனை நெருங்கி இருக்க கூட, தாண்டி கூட இருக்கும். ஸோ 3 மில்லியன் குவித்த ஒரே படம் அப்படிங்கிற பெருமையும்
இந்த கூலிக்கு வந்து இருக்கு. மற்ற நாடுகளில் அதாவது ஆஸ்திரேலியாவில், ஆசிய அளவில், ஐரோப்பிய அளவில், ஆப்பிரிக்காவில், இப்படி அனைத்து கண்டங்களிலும் வெளியான அன்று மிக அதிக வசூலை, மிக அதிக முன்பதிவை பெற்ற படம் அப்படிங்கிற பெருமை வந்து இந்த படத்துக்கு இருக்கு. இங்க இந்தியாவில கூட உடல் வெளியாகிற வார் 2வை விட பல மடங்கு உயரத்துல கூலி இருக்கு. வார் 2ங்கிறது இப்போது வரைக்கும் வந்து ஒரு கூலியை விட வந்து ஒரு 4-5 படிநிலைகள் கீழே தான் இருக்கு. இப்ப கூலி வந்து ஒரு 110 கோடிகளை இங்க குவிச்சிருக்குன்னு சொன்னா, அந்த படம் வார் 2 வந்து அதாவது 20-25 கோடி தான் வந்து ப்ரீ சேல்ஸ்ல எடுத்திருக்கு. மிஞ்சி போனா 30 கோடி வரலாம் அப்படிங்கிறது கணிப்பா இருக்கு. சோ இது உங்களுக்கு சொல்லும் இந்த 2 படங்களுக்குமான வித்தியாசத்தை. இப்படி ஒரு மெகா ஹிட்டா இந்த பொன்விழா ஆண்டில் ரஜினிக்கு இந்த படம் அமைந்திருப்பது எல்லோருக்குமே வந்து மகிழ்ச்சியை, சந்தோஷம் கொடுத்திருக்கு. இது எதிர்பார்க்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதைத்தான் எதிர்பார்த்தாங்க எல்லாருமே, ரசிகர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், திரையுலகினராகட்டும், எல்லோருமே ரஜினிக்கு இப்படி ஒரு படம் பொன்விழா ஆண்டில் அமையணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது நிச்சயமாயிருக்கு. இந்த படம் அந்த சிறப்பை ரஜினிக்கு தரும் அப்படிங்கிற உறுதி இருக்கு. இதற்கு அடுத்த படமான ஜெயிலர் வந்து இதைவிட மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை எட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரது பொன்விழா ஆண்டில் இந்த 2 படங்கள், ஒன்னு கோல்டுன்னா இன்னொன்று டைமண்ட் மாதிரி வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கு. இது உள்ளபடியே அத்தனை ரசிகர்களையும், திரை உலகத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு.